வணக்கம். நான் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன். நான் ஒரு பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். மார்ச் மாதம் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதம். இந்த மாதத்தில் நாம் இந்த புற்றுநோயை பற்றி நிறைய பேச போகிறோம். முக்கியமான சிம்டம்ஸ், இந்த புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது. இந்த ரத்தம் மோஷனில் கலந்து வரலாம், இல்லை தனியாக சொட்டு சொட்டாக வரலாம். இன்னொரு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், டயரியாவும் இருக்கலாம், லூஸ் ஸ்டூல்ஸ், அனீமியா, இரத்த சோகை, உடல் எடை குறைவு, வெயிட் லாஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ், ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிம்டம்ஸ் 6 வாரத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணி, பரிசோதனை பண்ணி, தேவையான டெஸ்டெல்லாம் சொல்லி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்னென்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்து ஸ்க்ரீன் பண்ணி, டயக்னோஸ் பண்ணி, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டோமா, இந்த புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்தி விடலாம். ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது, மலச்சிக்கல், வெயிட் லாஸ், அனீமியா, இரத்த சோகை, இந்த 4 சிம்டம்ஸ் 6 வாரத்துக்கு மேலே தான் உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ.